Hi students, today we are going to see sonnet number 18 written by William Shakespeare. ஸோ ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ்க்கு டைட்டில்னு செப்பரேட்டாக எதுவும் இல்லை. அவரோட சானட்ஸ் எல்லாமே 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நம்மளோட பர்சனல் கன்வீனியன்ஸ்க்காக அவரோட சானட்ஸோட ஃபர்ஸ்ட் லைனை நம்ம டைட்டிலாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் ஆர் ஓன் கன்வீனியன்ஸ். சானட்ஸ் அவர் எப்போ எழுதினார் அப்படின்னா அரௌண்ட் 1593 to 1594. ஸோ இந்த பர்டிகுலர் இயர்ஸில் வந்து லண்டன் பிளேகால அஃபெக்ட் ஆனனால தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய சானட்ஸ் எழுதுறாரு. ஸோ இந்த எல்லா சானட்ஸுமே ஷேக்ஸ்பியரோட ஏர்லி ரைட்டிங் பீரியட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1609. ஸோ இந்த எழுதின சானட்ஸ் எல்லாமே ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு குவார்ட்டர்வா பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருன்னா தாமஸ் தார்ப். ஸோ இவர் இந்த 1609 குவார்ட்டோவில் he dedicated these sonnets to Mr. W.H. ஸோ நமக்கு இங்கே என்ன டவுட் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் மிஸ்டர் டபிள்யூஹெச்க்கு டெடிகேட் பண்ணியிருக்காரா இல்லை தாமஸ் தார்ப் டெடிகேட் பண்ணியிருக்காரா அப்படின்றது எப்போவுமே ஒரு கொஷின் மார்க். ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் டபிள்யூஹெச் அப்படிங்கிறது யாரை டினோட் பண்ணுது அப்படின்றதும் நிறைய அசம்ஷன்ஸ் தான் இருக்கே தவிர பர்டிகுலராக இந்த பர்சனை தான் சொல்கிறாங்கன்ற எந்த ப்ராப்பரான ஆத்தென்டிகேட் சோர்ஸும் நமக்கு கிடைக்கல. The collection contains 154 sonnets. ஸோ இந்த சானட்ஸ் வந்து ஒரு மொத்தம் 154 சானட்ஸ் அவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த சானட்ஸ் எல்லாமே இவர் த்ரீ ஸ்டேஜஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து 126 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 126 சானட்ஸையும் ஃபேர் யூத் யங் மேனை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதில் அவர் சொல்லக்கூடிய தீம்ஸ் வந்து பியூட்டி அண்ட் இம்மார்டாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா 127லேருந்து 152 வரைக்கும் இருக்கக்கூடிய சானட்ஸை வந்து டார்க் லேடி அப்படின்ற ஒரு விமனை பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ இதில் வரக்கூடிய தீம்ஸ் வந்து பேஷன் அண்ட் பிட்ரேயல். ஸோ லஸ்ட் அதுலேருந்து வரக்கூடிய பிட்ரேயலை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அண்ட் தேர்ட் கிளாசிஃபிகேஷன் லாஸ்ட் 2 சானட்ஸ் மட்டும் 153 அண்ட் 154 இது ரெண்டுமே கிரீக் மைத்தாலஜிக்கலை பற்றி 2 சானட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து லவ் அண்ட் டிசைரை பற்றின தீம்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ சானட் 18 பிலாங்ஸ் டு த ஃபேர் யூத் சீக்வென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த 3 கிளாசிஃபிகேஷனில் சானட் 18 எங்கே வருது அப்படின்னா பிட்வீன் 1 to 126 இதுக்குள்ளே வரதுனால இது யாரை பற்றி பேசுதுன்னா ஃபேர் யூத் அப்படிங்கிற யங் மேனை பற்றி பேசுது. These sonnets are addressed to young man celebrated for beauty, virtue and promise. ஸோ ஒரு பர்டிகுலர் யங் மேனை பற்றி பேசுகிறாரு. அது யாருன்ற டீட்டெயில் நமக்கு இல்லை. ஸோ அந்த யங் மேனுடைய பியூட்டி, விர்ச்சு அண்ட் ப்ராமிசஸை பற்றி அவர் ஒவ்வொரு சானட்ஸ்லையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த 126 வரைக்கும் இருக்கக்கூடிய சானட்ஸ் எல்லாமே பியூட்டி, டைம் அண்ட் டிகே அண்ட் இம்மார்டாலிட்டி இந்த மாதிரியான தீம்ஸை தான் பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கார். சானட் லைன்ஸ் பேசிக்காகவே சானட் அப்படின்னாவே தெர் ஆர் 14 லைன்ஸ். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் எ சானட். நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஷேக்ஸ்பியரன் சானட் அப்படின்றனால இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் 3 குவாட்ரைன்ஸ் இருக்கும். 3 குவாட்ரைன்ஸ் அண்ட் லாஸ்ட் 1 கப்லெட். ஓகேங்களா? ஒரு குவாட்ரைன் அப்படின்னா 4 லைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டான்ஸாவை தான் நம்ம குவாட்ரைன் சொல்கிறோம். ஸோ இவர் 3 குவாட்ரைன்ஸ் எழுதியிருக்கிறாரு அண்ட் எண்டில் ஒரு கப்லெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக தெர் ஆர் 14 லைன்ஸ். ஓகேங்களா? 4 லைன் 3 ஸ்டான்ஸா அப்படின்னா 12 லைன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் அப்படின்னா 14 லைன்ஸ். இவருடைய ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. ஸோ ஃபஸ்ட்டு 4 லைனுடைய ரைமிங் இதுதான். நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரைனுடைய லைன் ரைமிங் இது, தேர்ட் குவாட்ரைனுடைய ரைமிங் அண்ட் லாஸ்ட் கப்லெட் 2 லைனோட ரைமிங். ஸோ இதுதான் இவருடைய ரைமிங் ஸ்கீம் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்காக நாங்கள் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரைன், செகண்ட் குவாட்ரைன், தேர்ட் குவாட்ரைன் அண்ட் ஃபைனல் கப்லெட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் பாருங்களேன். ஸோ லாஸ்ட் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நம்ம ரைமிங் ஸ்கீம்க்கு எடுத்துக்கிறோம். ஏ பி ஏ பி, டே மே டெம்பரேட் டேட். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டான்ஸால இருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்லெட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 வேர்ட்ஸுமே சிமிலியர் ப்ரொனன்சியேஷனோட வருது. சி டி. அப்போ இது ரெண்டுமே ஜி ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் ஷேக்ஸ்பியருடைய சானட் ரைமிங் ஸ்கீம்.
ஸோ சானட்னாவே 14 லைன்ஸ் இருக்கு. ஷேக்ஸ்பியரன் சானட்டோடைய ஸ்ட்ரக்சர் 3 quatrains ஃபாலோட் பை எ கப்லெட். ஸோ இதனுடைய மீட்டர் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர். அயாம்ப் அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். இதுதான் நம்ம அயம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனை வந்திருக்கும் அப்படின்னா ஒரு லைன்ல 5 அயாம்ஸ் வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு unstressed syllable followed by stressed syllable, unstressed syllable, stressed syllable, unstressed syllable, stressed syllable, unstressed, stressed, unstressed and stressed. ஸோ அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 5 அயாம்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம பென்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? பட் டோட்டலா எத்தனை சிலபிள்னு கேட்பாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர்ல எத்தனை சிலபிள்ஸ் இருக்குன்னா 10 சிலபிள்ஸ் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுதான் வந்து sonnet 18 உடைய லைன்ஸ். Shall I compare thee to a summer's day? Thou art more lovely and more temperate. Rough winds do shake the darling buds of May, and summer's leash hath all too short a date. Sometime too hot the eye of heaven shines, and often is his gold complexion dimmed, and every fair from fair something declines, by chance or nature's changing course untrimmed. But thy eternal summer shall not fade, nor lose possession of that fair thou wast. Nor shall death breath thou wanderest in his shade, when in eternal lines to time thou growest. So long as men can breathe or eyes can see, so long lives this, and this gives life to thee. So இதுதான் இந்த 14 line sonnet. First quatrain உடைய மீனிங்கை பார்க்கலாம். Shall I compare thee to a summer's day? Thou art more lovely and more temperate. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் எப்படி பிகின் பண்றாரு பாருங்களேன். ரொம்ப ட்ராமட்டிக்கா ஒரு கொஸ்டினோட ரைஸ் பண்றாரு. Shall I compare thee to a summer's day? தன்னோட பிலோவ்டு அந்த ஃபேர் யூத் அந்த யங் மேனை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை அந்த சம்மர் டேவோட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Thou art more lovely and more temperate. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே என்ன பண்றாரு, கேட்ட நபரே அதுக்கான ஆன்சரையும் கொடுக்குறாரு. யூ ஆர் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட். நீ அந்த சம்மர் டேவை விட எப்படி இருக்க, ரொம்ப லவ்லியா அண்ட் ஜென்டிலா இருக்க அப்படின்னு சொல்றார். ரஃப் வின்ஸ் டு ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே, அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் எ டேட். ரஃப் வின்ஸ், சம்மர் சீசன்ல வந்து வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டா ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ரஃப் வின்ஸ் டூ ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே, அந்த மே மந்த் பூத்திருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கள், ஓகே, அந்த மொட்டுக்களை கூட அந்த வேகமா அந்த வீசக்கூடிய அந்த காற்று வந்து என்ன பண்ணுது, கீழே தள்ளுற அளவுக்கு வேகமா அடிக்குது. அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் எ டேட். பட் சம்மர் சீசன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட். ஓகேங்களா? ஒரு 3 to 4 months வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் another சீசன் மாறிடும். ஸோ சம்மர் சீசன் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஷார்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு சீசன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 4 லைன்ஸ்ல அவர் சொல்றாரு. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. The poet wonders whether he should compare his beloved to a summer's day. அந்த போயிட் கேட்குறாரு, தன்னோட பிலோட வந்து சம்மர்ஸ் டேவோட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்லிடுறாரு. He immediately answers that the beloved is more beautiful and more gentle than summer. ஸோ அந்த beloved வந்து பார்த்தீங்கன்னா சம்மரை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, சம்மரை விட ரொம்ப ஜென்டிலா இருக்கு. ஓகேங்களா? அந்த beloved. சம்மர் இஸ் நாட் ஆல்வேஸ் பிளசன்ட். ஸோ சம்மர் அப்படிங்கிறது எப்பவுமே பிளசண்டா இருக்காது. எப்படி இருக்கும், ஒரு ரஃப் வெதர் தானே. ஸோ அந்த சம்மர் சீசன்ல வீசக்கூடிய அந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வந்து ஈவன் டிஸ்டர்ப் த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் மே. ஸோ இந்த மே மாசம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுதா, இந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சம்மர் லாஸ்ட் ஒன்லி எ ஷார்ட் டைம். ஸோ சம்மர் சீசன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சீசன். செகண்ட் குவாட்ரன். Sometimes too hot the eye of heaven shines, and often is his gold complexion dimmed. ஸோ அடுத்து வந்து சம்மர் சீசன்ல வரக்கூடிய சன்னை பத்தி சொல்றாங்க. என்னென்ன, சம்டைம்ஸ் டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன். ஸோ ஐ ஆஃப் ஹெவன் அந்த வானத்துடைய ஒரு கண் என்னது அப்படின்னா சன். ஓகேங்களா? இங்க எதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா
சன்னை வந்து பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சன் வந்து எப்படி இருக்கான், இட் ஷைன்ஸ் டூ ஹாட், அப்படியே ரொம்ப ஹீட்டா ரொம்ப பிரைட்டா ஷைன் ஆகுது. அண்ட் ஆஃபன் ஹிஸ் கோல்டு காம்ப்ளெக்ஷன் டிம்டு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுது, அதனுடைய அந்த கோல்டு காம்ப்ளெக்ஷன் அந்த பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகளை வந்து கிளவுட்ஸ் எல்லாம் மறைச்சிருது. ஸோ கிளவுட்ஸ் எல்லாம் மறைக்கிறப்போ அது என்ன ஆயிடுது, அகெயின் டிம் ஆயிடுது. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கு, சம்டைம்ஸ் ரொம்ப டிம்மாக இருக்கு. ஓகேங்களா? அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ். ஸோ இந்த மாதிரி எப்படி அந்த ஷைனஸ் வந்து மாறி மாறி வருதோ அதே மாதிரியே எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகு அழகு சார்ந்த எல்லாமே என்ன ஆயிடும், ஒரு நாள் தன்னோட அழகு வந்து இழந்துரும். அது பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அழகா இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும், தன்னோட அழகு வந்து மறைஞ்சிரும். இட் பிகாஸ் பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு. எதனால அழகு குறையும் அப்படின்னா, எய்தர் பை ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுறதுனால அழகு குறையலாம். ஆர் பை நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அப்படிங்கிறது இங்க டைம் மென்ஷன் பண்றாங்க. நேச்சர் ஏஜிங், காலம் ஆக ஆக என்ன ஆயிடும், இளமையா இருக்கிறவங்க முதுமையா மாறிடுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அழகா இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு கட்டத்துல தன்னோட அழகை வந்து இழக்க நேரிடும். ஸோ நவ் லெட் see the explanation. The eye of heaven refers to the sun, sometimes shines too brightly and becomes uncomfortable. ஸோ சில நேரத்தில் அந்த சன்னோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னாவே நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். Sometimes the sun is covered by clouds and loses its golden brightness. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த சன்னை வந்து கிளவுட்ஸ் எல்லாம் மறைச்ச உடனே அதோட பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கம்மி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ சேம் வே எவ்ரி திங் பியூட்டிஃபுல் எவென்ச்சுவலி லாசஸ் இட்ஸ் பியூட்டி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா அழகான விஷயங்களுமே ஒரு கட்டத்தில் அழகை இழக்க தான் செய்யும். திஸ் லாஸ் ஹேப்பன்ஸ் எய்தர் பை ஆக்சிடென்ட் ஆர் பை நேச்சுரல் ஏஜிங். ஸோ இந்த லாஸ், இந்த அழகு குறையிறது எதனால அப்படின்னா, ஏதாவது ஒரு பேட் லக் பை ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு ஆக்சிடென்டாலேயோ இல்லை வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் அதனாலேயோ இழக்கலாம். ஆர் பை நேச்சுரல் ஏஜிங், சம்டைம்ஸ் வந்து ஏஜ் ஆகிறதுனால கூட அழகு கம்மியாகும். ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் குவாட்ரன். பட் தை எட்டர்னல் சம்மர் ஷல் நாட் ஃபேட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவாட்ரனில் சம்மரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சம்மர் வந்து எப்படி ஷார்ட் பீரியடில் இருக்கோ அதே மாதிரி தான் அழகும் ஷார்ட் பீரியடில் இருக்கும். த சேம் பட் தை எட்டர்னல் சம்மர். பட் இங்கே தை அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த பிலோட ரெஃபர் பண்ணுது. பட் தை எட்டர்னல் சம்மர், உன்னுடைய சம்மர் அப்படின்னா இங்க என்னன்னா உன்னுடைய பியூட்டின்னு அர்த்தம். த பிலவுட்ஸ் பியூட்டி ஷல் நாட் ஃபேட். என்ன சொல்லிட்டாரு இங்க, ஒரு பெரிய பாஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. பட் இது வரைக்கும் சொல்லிட்டாரு, பட் இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறார். ஆனால் தை எட்டர்னல் சம்மர் ஷல் நாட் ஃபேட், உன்னுடைய பியூட்டி என்ன ஆகாது, என்னைக்குமே மறையாது, அழிஞ்சு போகாது. ஓகேங்களா? ஸோ பட் அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஒரு வைக்கிற ட்விஸ்டுக்கான ஒரு மேஜர் வேர்டு. ஓகேங்களா? இது வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழகு வந்து குறைஞ்சிரும். பட் என்னோட பில்லவுடான உன்னுடைய அழகு என்ன ஆகாது, என்னைக்குமே குறையாது. நாட் லாஸ் பொசிஷன் ஆஃப் தட் ஃபேர் தோ ஹவுஸ். ஸோ உன்னுடைய பியூட்டி என்னைக்குமே என்ன ஆகாது, என்னைக்குமே குறையாது. யூ வில் நெவர் லூஸ் யுவர் பியூட்டி. உன் அழகு உங்ககிட்ட இருந்து என்னைக்குமே போகாது. நார் ஷல் டெத் பிராக் தோ வேண்டர்ஸ்ட் இன் ஹிஸ் ஷேட். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், எல்லாரும் இறந்துதான் ஆகணும். ஒரு 60 ஏஜ், 70, 80 கண்டிப்பா எல்லாரும் என்ன ஆவாங்க, இறந்துதான் போவாங்க. ஓகேங்களா? அப்ப டெத்துங்கிறது இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் இங்க தன்னோட பிலோடு இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த டெத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, டெத் வில் நாட் பி ஏபிள் டு கிளைம் த பிலோடு. யார் வேணாலும் இந்த உலகத்துல இறக்கலாம், யார் வேணாலும் இந்த உலகத்துல அவங்களோட அழகை இழக்கலாம். பட் தன்னோட பிலோடு இருக்காங்க இல்லையா, இந்த ஃபேர் யங் மேன், இவன் என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பா சாக மாட்டான். வை, எதனால? when in eternal lies to time thou growest. ஸோ இந்த லைன் பாருங்க, when in eternal lines to time thou growest, you will live on in my poetry and glow set apart from time. ஸோ நீ என்ன பண்ணுவ,
என்னோட இந்த சானட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல நீ வாழப் போற. So, உலகத்துக்கே முடிவு இருந்தாலும் இந்த லைன் மூலமா நீ என்ன ஆவ? என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே தான் இருப்ப. உனக்கு அழிவே கிடையாது. உனக்கு டெத்தே கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இந்த லைன்ஸ் மூலமா நீ வாழ்ந்துகிட்டே தான் இருப்ப அண்ட் யூ வில் க்ரோ. நீ இன்னும் வளர்ந்துகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்றார். சரிங்களா? The last couplet. So long as men can breathe or eyes can see, so long lives this, and this gives life to thee. So long as men can breathe. ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும், ஓகே, ஆர் ஐஸ் கேன் see. ஸோ அவங்களுக்கு உயிர் இருந்து அவங்களுக்கு கண் இருந்து அவங்களால படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை வர வரைக்கும், so long lives this and this gives life to thee. ஸோ ஹியூமன் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் அவங்களால வந்து மற்ற விஷயங்களை பார்க்க முடிஞ்சு மற்றதை படிக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த சானட் எப்படி இருக்கும், உயிரோடவே இருக்கும். திஸ் சானட் வில் live. இந்த சானட் உயிரோட தான் இருக்கும். அண்ட் த்ரூ இட் த பிலீவ் வில் live ஃபார் எவர். ஸோ இந்த உலகத்துல மனுஷங்க இருக்க வரைக்கும் இந்த சானட்டும் உயிரோட தான் இருக்கும். இந்த சானட் உயிரோட இருக்க வரைக்கும் இதுல இருக்க வரிகள்ல அந்த பிலோடும் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ரொம்ப அழகான போயம். ஸோ தன்னோட பிலோடுக்கு வந்து ஒரு இம்மார்டலிட்டியை இங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சானட் உயிரோட தான் இருக்கும். இந்த சானட்ஸ் வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு வரவங்க படிப்பாங்க. ஸோ அப்ப இந்த சானட்ஸ்ல இருக்கக்கூடிய வரிகள படிக்கிறப்போ, ஒரு ஃபேர் யங் மேன் இருந்தான். அவன் வந்து ரொம்ப அழகா இருந்தான். அப்படின்றத காலாகாலத்துக்கும் என்ன ஆகும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ப அந்த பிலோட் என்ன பண்ணுவான்? ஈவன் நம்மலாம் அழிஞ்சுட்டா கூட அந்த பிலோட் இந்த வரிகள்ல வாழ்ந்துகிட்டே இருப்பான்னு அவரு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுல இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். 3 குவாட்ரன்ட்ஸ். ஒவ்வொரு குவாட்ரன்ட்லயும் 4 லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த குவாட்ரன்ட்ஸ்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹி பிரசன்ட் அன் ஆர்கியூமென்ட். ஒரு விஷயத்த அங்க ஆர்கியூ பண்றதுக்கு வைக்கிறார். என்னன்னா, ஷல் ஐ கம்பேர் யூ டு த சம்மர்? உன்ன வந்து நான் சம்மரோட கம்பேர் பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரே அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் குடுக்குறாரு. அண்ட் ஃபைனலி அந்த கப்லெட்ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கன்க்ளூடிங் ஐடியா குடுக்குறாரு. ஸோ எல்லாரும் நார்மலா இந்த உலகத்துல அழிஞ்சுட்டு தான் வராங்க. பட் நீ என்ன பண்ண மாட்ட? அழிய மாட்ட. உனக்கு அழிவே கிடையாது. நீ வந்து என்னோட போயட்ரில எப்பவுமே ஒரு எட்டர்னலா வாழ்ந்துட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றேன். ஸோ குவாட்ரைனோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்ட பிரசன்ட் பண்ணி அத டெவலப் பண்றது. ஸ்கப்லெட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, மேல பேசிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன் இல்ல மேல நடந்துட்டு இருக்க அந்த ஆர்கியூமென்ட்க்கு ஒரு கன்க்ளூஷன் ஐடியா குடுக்குறது தான் கப்லெட்டோட வேலை. சரிங்களா? இதுல நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, வோல்டா. ஸோ இந்த சானட்ஸ் எல்லாத்துலயுமே ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொயட்டிக் டிவைஸ் வோல்டா. ஸோ வோல்டா அப்படின்னா எ சடன் டர்ன் ஆஃப் தாட். நம்ம இந்த போயம் நார்மலா வந்துட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான வோல்டா லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பட் அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கும். ஏன்னா மேல வந்து சில விஷயங்கள பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இல்ல அதனுடைய கன்க்ளூஷன் அந்த ட்விஸ்ட் வர்றது தான் இந்த வோல்டா. இது எப்பவுமே சானட்டுடைய 9த் லைன்ல தான் நீங்க பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரின். என்ன பண்றாரு? சம்மரோட கம்பேர் பண்றாரு. அண்ட் சம்மர் சீசனுக்கு குறைவான காலம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. செகண்ட் குவாட்ரின்ல என்ன சொல்றாரு? ஒரு சன் வந்து சம்டைம்ஸ் பிரைட்டா இருக்கும், சம்டைம்ஸ் டிம்மா இருக்கும். சேம் வே மனிதர்களோட யூத் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சுட்டே வரும். எய்தர் பை பேட் லக் ஆர் பை நேச்சுரல் ஏஜிங் மூலமான்னு சொல்றாரு. ஸோ மனிதர்கள்னா சாதாரணமா அவங்க அழகு இழக்கிறது நார்மல் தான். பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பட்டுன்ற வார்த்தைய குடுத்துட்டு, யார் வேணாலும் அவங்களோட அழகை இழக்கலாம். யார் வேணாலும் இறந்து போலாம். பட் யுவர் எட்டர்னல் சம்மர். உன்னோட பியூட்டி என்ன ஆகாது? என்னைக்குமே ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் கவர் ஆயிருக்கும். இதுதான் 9த் லைன். ஸோ இந்த 9த்ல அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. எல்லாருமே அழிவாங்க. பட் உனக்கு அழிவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ இப்ப இவரு சொன்ன விஷயத்த என்ன பண்றாரு? ப்ரூஃப் பண்றாரு. ஒரு கன்க்ளூஷன் குடுக்குறாரு. எங்கன்னா இந்த கப்லெட்ஸ்ல. உனக்கு அழிவே இல்ல. இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும், இந்த சானட்ஸ் உயிரோட தான் இருக்கும். இந்த சானட் உயிரோட இருக்கிற வரைக்கும், அதுல இருக்கக்கூடிய உன்னுடைய வார்த்தைகள், உன்ன பற்றியான வார்த்தைகள் என்னைக்குமே நிலைச்சு நிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வோல்ட்டா. வோல்ட்டா அப்படிங்கிறது எ சடன் டர்ன் ஆஃப் தாட். த மேஜர் ஷிஃப்ட் இன் ஐடியா யூசுவலி அப்பியர்ஸ் இன் த ஃபைனல் கப்லெட். The couplet often gives a conclusion, at worst a powerful summary. நல்லா பாருங்க.
வோல்டாங்கிறது மேக்ஸிமம் 9த் லைன்ல தான் வரக்கூடிய சடன் தாட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரும். எங்கன்னா அந்த கப்லெட்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எங்க வந்துரும்னா, 9த் லைன்லயே அந்த சடன் டர்ன் வந்துரும். அதுக்கப்புறம் அதுக்கான மேஜர் ஷிஃப்ட் எங்க வரும்னா, ஃபைனல் கப்லெட்ல குடுப்பாரு. "தி கப்லெட் ஆஃபன் கிவ்ஸ் எ கன்க்ளூஷன், எ ட்விஸ்ட், எ பவர்ஃபுல் சம்மரி." ஓகேங்களா? தீம்ஸ் ஆர்ட் அண்ட் இம்மார்டாலிட்டி. ஆர்ட் அண்ட் இம்மார்டாலிட்டி பத்தி பேசியிருப்பாரு. இம்மார்டாலிட்டி அப்படின்னா எட்டர்னிட்டி. ஓகேங்களா? அழிவில்லாத ஒரு விஷயம். ஸோ இம்மார்டாலிட்டி த்ரூ பொயட்ரி. இந்த பொயட்ரி மூலமா அந்த ஃபேர் யூத்துக்கு ஒரு அழிவில்லாத ஒரு வரத்த அவரு குடுத்திருக்கிறார். டிரான்சென்ஸ் ஆஃப் நேச்சர். நேச்சுரல் பியூட்டி ஃபேட்ஸ். அதாவது இயற்கையான அந்த அழகுங்கிறது எப்பயாவது ஒரு நாள் ஃபேட் ஆக தான் போகுது. பிகாஸ் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் டிக்ளைன்ஸ். இந்த உலகத்துல இருக்க எல்லா அழகுமே ஒரு நாள் மறைய தான் போகுது. ஒரு பூ பூக்குது. பூக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 3 டூ 5 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வாடிடும். அந்த மாதிரி தான். நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அதோட பியூட்டி வந்து ஃபேட் ஆக தான் செய்யும். பட் நம்மளோட ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு? டைம் வெர்சஸ் பொயட்ரி. டைம் என்ன ஆகுது அப்டின்னா, பியூட்டிய டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகே. டைம் வந்து அந்த அழக கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குது. பட் இந்த போயட்ரி என்ன பண்ணுது? அந்த டைமையே எதிர்த்து போராடுது. ஓகேங்களா? ஸோ, ம் இப்ப நான் இந்த பிலோட பத்தி இப்ப சொல்லிட்டேன் அப்டின்னா, ஈவன் ஆஃப்டர் 100 இயர்ஸ் அந்த பிலோட் அப்டியே தான் அழகா இருப்பாரு. ஸோ, இப்ப அந்த டைம் என்ன பண்ணுது இங்க? டைம அந்த போயட்ரி டிஃபீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ, இதுதான் இந்த போயம்ல வரக்கூடிய மேஜர் தீம்ஸ். இந்த போயட்ரில அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில லிட்ரரி டிவைசஸ். ஃபர்ஸ்ட் வந்து அனஃபோரா பார்க்கலாம். அனஃபோரா அப்படிங்கிறது இங்க பாருங்களேன். அனஃபோரா அப்படின்னா சக்சசிவ் லைன்ஸ் அடுத்தடுத்து 2 லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு பேரு தான் அனஃபோரா. இங்க பாருங்க நார். இங்கேயும் நார். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய 2 லைன்ஸ் ஆர் மோர் தென் 2 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு பேரு தான் அனஃபோரா. நெக்ஸ்ட் அப்போரியா. அப்போரியா அப்படிங்கிறது ரிட்டோரிக்கல் கொஸ்டினுக்கான இன்னொரு வேர்டு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்களேன். "ஷல் ஐ கம்பேர் தீ டு எ சம்மர்ஸ் டே? ஷல் ஐ கம்பேர் தீ டு எ சம்மர்ஸ் டே?" நான் உன்ன வந்து சம்மர் டேவோட கம்பேர் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. ஸோ அப்போ ஸ்டார்ட்டிங்கே எப்படின்னா, ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்றாரு. ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்ஸர எக்ஸ்பெக்ட் பண்ணாம கொஸ்டின் கேட்கறது பேரு தான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ஸோ அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டெர்ம்னா அப்போரியா. நெக்ஸ்ட் யூஃபனி. யூஃபனி அப்படின்னா மியூசிக்கல் ரித்தம். இப்ப பாருங்களேன். இத அழகா படிச்சு பாருங்களேன். "சோ லாங் ஆஸ் மென் கேன் பிரீத், ஆஸ் ஐஸ் கேன் சீ, சோ லாங் லிவ்ஸ் திஸ் அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தீ." ஸோ அப்போ ஒரு மியூசிக்கல் ரித்தம் அங்க வருது இல்லைங்களா? ஸோ இதுக்கு பேரு தான் யூஃபனி. நெக்ஸ்ட் பர்சோனிஃபிகேஷன். பர்சோனிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க பாருங்களேன். விண்ட்ஸ் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். விண்ட், காத்து. இந்த விண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ரஃப்பா இருக்கு. மேக்ஸிமம் ரஃப்ங்கிறது நம்ம எதுக்கான சொல்லுவோம்? ஏதாவது ஒரு பெர்சன்க்காக அவங்க எப்படி குவாலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம ரஃப்ன்னு யூஸ் பண்ணுவோம். பட் இத வந்து இங்க விண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது என்ன சொல்றோம் நம்ம பெர்சானிஃபைடு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் த ஹை ஆஃப் ஹெவன். ஸோ த ஐ ஆஃப் ஹெவன். ஹெவனுடைய கண்ணு எது? இப்ப கண்ணுங்கிறது ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்ஸ். ஓகேங்களா? அட்ரிபியூஷன். இந்த அட்ரிபியூட்ட நம்ம யாருக்கு குடுக்குறோம்? ஹெவன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்க்கு குடுக்குறோம். ஸோ அதுதான் சன். ஸோ அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கோம்? சன்ன வந்து நம்ம ஐன்னு சொல்லி பெர்சானிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நார் ஷல் டெத் பிராக். பிராக் அப்டின்னா ரொம்ப அப்படியே ம் ஒரு மாரி பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அப்படியே நான் தான் தான் அப்படின்ற மாரி ரொம்ப போஸ்ட் பண்ணும். ஸோ போஸ்ட்னா ரொம்ப பெருமையா பேசும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டெத் என்ன பண்ணுதுன்னா, நார் ஷால் டெத் பிராக். டெத்தால இங்க பிராக் பண்ண முடியாது. டெத்தால இங்க பேச முடியாது. இட் கான்ட் டூ எனிதிங். ஸோ அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெத்த இத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமனா கன்சிடர் பண்ணி டெத் பேசுற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இதுதான் நமக்கு பெர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஜக்ஸ்டபொசிஷன். ஜக்ஸ்டபொசிஷன் அப்டின்னா,
டிஃபரெண்ட் ஆன மீனிங்கோட இருக்கிறது. இங்க பாருங்களேன். சம்டைம்ஸ் டிஃபரெண்ட் மீனிங்னா ஆப்போசிட் மீனிங்கோட இருக்கிறது. சம்டைம் டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ். சில நேரத்துல அந்த சன் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டா இருக்கும். அண்ட் ஆஃபன் இஸ் ஹிஸ் கோல்டு கம்ப்ளெக்ஷன் டிம்டு. ஆனா அடிக்கடி என்ன ஆகும்? அதனுடைய பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் ஐடியாவ அடுத்தடுத்து குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இத தான் நம்ம ஜக்ஸ்டபொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து மெட்டாஃபரும் இருக்கு. இங்க வந்து அ எட்டர்னல் சம்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? தை எட்டர்னல் சம்மர். ஸோ இந்த இடத்துல அந்த பியூட்டி வந்து என்னவா சொல்லியிருக்காங்க? மெட்டாஃபரா சொல்லியிருக்காங்க. எட்டர்னல் சம்மர். ஓகே. அந்த பிலோடோட பியூட்டி வந்து ஒரு எட்டர்னல் சம்மரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இத மெட்டஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த போயம் உடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. ரொம்ப சின்ன போயம் தான். இத நீங்க வந்து லைன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். Thank you, students. We will meet in the next class. Thank you so much.